சாமி என் பேர் வந்து சிவகுமார். சரியா? நான் இந்த பிஸ்னஸை வந்து என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து டிப்ளமா இன் மெக்கானிக்கல். நான் நஞ்சை இளங்கம்மாள் பாலிடெக்னிக்கில் 1996 டிப்ளமா முடித்தேன். என்னோடய கேரியர் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு இண்டஸ்ட்ரி முடிச்சுட்டு ஒரு இன்டர்ன்ஷிப்புக்காக மெட்ராஸ் ஸ்போர்ட்டிங்கிற ஒரு கம்பெனியில் நான் ஒரு 1.5 வருஷம் ஒர்க் பண்ணேன். ஸோ அந்த கம்பெனி வந்து எனக்கு ஒரு கன்ஃபார்ம் ஸ்டேஜ் வரும்போது கம்பெனி வந்து ஒர்க்கர் ப்ராப்ளத்தால் கம்பெனி லாக் அவுட் ஆகிடுச்சு. அதுக்கு பின்னாடி கோயம்புத்தூரில் இருக்க சின்ன இண்டஸ்ட்ரி, ஃபோர்ஜிங் இண்டஸ்ட்ரி, சும்மா மெஷின் ஷாப் இண்டஸ்ட்ரி, இதுக்குள்ளே ஜஸ்ட் ஒரு 5-7 வருஷமாக ஒர்க் பண்ணேன். நான் அதனோட எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிவிட்டு நான் ஒரு இண்டஸ்ட்ரி வைக்கலான்னு சொல்லிட்டு நான் வந்தேன். வரும்போது நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 2004 ஒரு 4 பேர் பார்ட்னர், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து, படித்த ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து 4 பேரை சேர்ந்து ஒரு சின்ன ஒரு கம்பெனி வச்சோம். இப்போ வைக்க போகும்போது ஒரே ஒரு ஃபோர்ஜிங் மெஷின் மட்டும் வாங்கினோம். ஒரு அப்ஸ்ட்ரோக் மெஷின் ஒன்று வாங்கினோம். அதில் தான் என்னோடய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பிஸ்னஸ் எப்படி வந்துட்டுன்னு கேட்டிங்கன்னா, என்னோடய பழக்க வழக்கத்தில் நான் ஏற்கனவே ஒர்க் பண்ண அந்த கம்பெனியோட நிறைய ஒரு பழக்க வழக்கத்தினால ஒரு சின்ன ஒரு எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்களா, ஃப்ரெண்ட்ஸு சப்போர்ட் பண்ணாங்க. அதை பேஸ் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே அவங்களோட ரெக்கமெண்டேஷன்லேயே, அவங்களே ஏற்கனவே ஒரு பெரிய கம்பெனியில் கொஞ்சம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரெக்கமெண்டேஷன்லேயே போய் நம்ம எல்ஜியில் ஒரு ஆர்டர் பிடிச்சோம். எல்ஜிக்கு ஃபஸ்ட்டு நான் 2006 தான் எல்ஜிக்கு சப்ளை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு கேரியரு எல்ஜியோட தான் உள்ளே போகிறோம். சரியா? எல்ஜியில் தான் பிஸ்னஸே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் நாங்கள். அப்போ தான் அந்த ஃபோர்ஜிங் இண்டஸ்ட்ரிக்கு பேஸ் பண்ணி அவங்கெல்லாம் வந்து நம்ம ஆடிட் பண்ண போகும்போது, சரி ஓகே இது வளரக்கூடிய பசங்க சரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு 4 பேர் நாங்கள் இன்றைக்கி பார்ட்னராக இருந்தோம். சரியா? அன்றைக்கி தான் அந்த பிஸ்னஸ் எல்ஜிலேருந்து இந்த பிஸ்னஸ் வந்துச்சு. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டு இருக்க போகும்போது 4 பேருக்குள்ளே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்ல முடியாது. எல்லோரும் டெவலப் ஆகி இந்த இண்டஸ்ட்ரி பத்தாதுங்கிறதுக்காக ஒவ்வொருத்தரும் ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டாங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்ப தெரிஞ்ச ஃபீல்டுங்கனால எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி விட்டுட்டு போயிட்டாங்க. அவங்க எல்லோரும் ஒவ்வொரு ஃபீல்டில் இருக்காங்க. பட் ரிலேஷன்ஷிப் எல்லாத்துக்கிட்டும் இருக்குது. அதனால் அந்த இதில் கிடையாது. சரியா? ஸோ அதுக்கு பேஸ் பண்ணி திரும்ப அப்படியே இண்டஸ்ட்ரி வந்து ஃபோர்ஜிங் தான் டெவலப் பண்ணேன். அதுக்கு பின்னாடி ஒரு 2-3 வருஷம் கழிச்சு 2 மிஷின் வாங்கினோம். நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு, அதை பண்ணணும். அப்புறம் ஏன் நம்ம வந்து வெறும் ஃபோர்ஜிங்காகவே சப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மெஷின் ஷாப் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு 2010 to 2011 அந்த ரேஞ்சில் மெஷின் ஷாப்பு ஒன்று புதுசாக ஒன்று வாங்குகிறோம். நாங்கள் ஒரு பழைய இண்டஸ்ட்ரி ஒரு இடம் ஒருத்தர் வச்சுருந்த இண்டஸ்ட்ரியை சும்மா ஒரு 2 லேத்து, ஒரு சிஎன்சி லேத்து மட்டும் இருந்துச்சு. அதை மட்டும் வாங்கி நாங்கள் இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணுறோம், மெஷின் ஷாப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, அதுக்கு பின்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஆர்டர் ஸ்டெப்ஸாக நீங்கள் எல்லாமே மெஷினிங் பண்ணியே கொடுங்க, மெட்டீரியலோட சப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியெல்லாம் லேபர் சார்ஜ் தான் பண்ணுவாங்க. மெட்டீரியல் கொடுத்துருவாங்க, நாங்கள் சும்மா அடித்து கொடுத்துருவோம். அடுத்து மிஷின் பண்ணியில் கொடுத்துட்டு இருந்தோம். அப்புறம் நீங்களே மெட்டீரியல் போட்டு பண்ணுங்கன்னு சொல்ல போகும்போது எல்ஜியில் நீங்களே மெட்டீரியல் போட்டு நீங்களே பண்ணுங்கள், எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு பின்னாடி ஃபுல் பிளஜ்ஜாக 2015 நாங்கள் ஃபுல் பிளஜ்ஜாக மெட்டீரியலோடு இறங்குறோம். சரியா? அதிலேருந்து ஒரு 9 வருஷமாக 10 வருஷமாக இந்த மெட்டீரியல் போட்டு நல்லா பண்ணிகிட்டு இருக்கோம். 10 மணி. அதுக்கு பின்னாடி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு இயரும் ஒவ்வொரு மிஷின் ஆட் பண்ணி போயிட்டே இருக்கிறோம். அட் ப்ரெசென்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது 2 ஒர்க்கரு, என்னோட சேர்த்து 3 பேர், எங்கள் பார்ட்னர் ஒரு 4 பேர், நாங்களே ஒர்க் பண்ணோம் எல்லோரும். சரியா? அந்த இண்டஸ்ட்ரி இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒரு 10, 15, 20 வருஷத்துக்குள்ளே 18 வருஷத்தில் வளர்ந்த இண்டஸ்ட்ரி இது பார்த்தீங்கன்னா. இப்போ கடின உழைப்பு அது மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி க்ரோத் ஆகிட்டு இருக்கு, நம்மளும் க்ரோத் ஆகிட்டு இருக்கோம். சரியா? வேறு ஒன்றும் கிடையாது இது சொல்கிறதுக்கு நம்மகிட்ட. நீங்களும் உங்களோட படிச்சுட்டு நீங்களும் ஒரு நல்ல ஒரு இண்டஸ்ட்ரி வைங்க, நல்லா ஒரு வேலைக்கு போங்க. முதல்ல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டார்டிங்கில் 2 வருஷம் 3 வருஷம் வேலைக்கு போங்க, அதுலேருந்து கற்றுக்குங்க, என்ன கஷ்டங்கள்லாம் இருக்குது எல்லாம் தெரிஞ்சதுக்கு பின்னாடி அதுக்கு பின்னாடி நீங்களே யோசிங்க என்னென்னு பண்ணலான்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதுக்கு பின்னாடி என்னென்னு கேட்கணும்னு கேளுங்க. உங்களுக்கு என்ன டவுட்டுன்னா நீங்கள் கேளுங்க, ஏதாவது ஒன்று. சரி, ஒரு கொஸ்டின் கேட்கலாம், நீங்கள் கேளுங்க. எடுத்ததுலே பெரிய ஆர்டர் ஈவன் எல்ஜி சாமி. நாங்கள் நினைக்கிற மாதிரி என்னோட டோட்டல் டர்ன் ஓவரில் ஒரு 40 to 50% ஆர்டர் வந்து எல்ஜி தான். ஸ்டாண்டர்டான இன்கம், ஸ்டாண்டர்டான ஆர்டர்ஸ். ஓகே. அதாவது பர் இயர் பை இயர் ரன்னிங் வந்து பார்த்தோன்னா கிராஃபில் போட்டிங்கன்னா அப்போ அப்பில் தான் போயிட்டு இருக்கு. 10 லட்சத்தில் ஆரம்பித்தா இன்றைக்கி 50 லட்ச ரூபாய்க்கு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம் 10 மணி எல்ஜிக்குள்ள. ஓகே ஓகே. அதுக்கு பின்னாடி இந்த வால்வ் இண்டஸ்ட்ரி எல்லாம் வந்தாங்க. எல்ஜியில் ஒரு பையர்லாம் இருப்பாங்களே, எங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்கல இருக்காங்களா, அவங்கெல்லாம் வேறு கம்பெனிக்கு போகும்போது இந்த சப்ளையர் ரொம்ப ப்ராம்ப்டான சப்ளையரு, கரெக்டான டைமுக்கு கொடுப்பாரு, நல்ல குவாலிட்டியாக கொடுப்பாரு, கொஞ்சம் ரேட்டு கன்சிஸ்டன்ஸாக கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் ரெக்கமெண்ட் பண்ணி தான். நாங்கள் ஒன்றும் மார்க்கெட்டிங் டீம் எல்லாம் போட்டு எதுவும் ஆர்டர்லாம் பிடிக்கவே இல்லை. ஓகே ஓகே. ஸோ உங்கள் மாதிரி நீங்கள் ஒரு பர்ச்சேஸில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பையர், நீங்கள் கிட்ட வாங்குறீங்கன்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு போகும்போது அப்படியே கம்பெனி ஜம்ப் ஆகும்போது அந்த மாதிரி சேர்ந்த கூட்டம் தான் இதெல்லாம் பார்த்தோம்னா. மவுத் ஆஃப் வேர்ட்ஸ்னால இதான் நம்ம வந்து பெரிய லெவலில் மார்க்கெட்டிங் மேனேஜரை போட்டுட்டோ இல்லை பேமெண்ட் ஃபாலோ அப்புக்கோ இதெல்லாம் எதுவுமே கிடையாது எங்கள் கம்பெனிக்குள்ளே. ஈவன் நல்லா பக்காவாக போயிட்டு இருக்குது எல்லாத்தையும். சரியா? எல்லோரும் உங்கள் மாதிரி சப்போர்ட் பண்ணுறது தான் எல்லாமே, எல்லா டீம் ஒர்க்குங்கிற மாதிரி. நம்ம நல்லா ஒர்க் பண்ணி ப்ராம்ப்டான ப்ராடக்ட்டை கொடுத்தோம்னா நம்மளுக்கு தன்னை போல் ஆர்டர் தேடி வந்துட்டு இருக்கும். இதுக்கு போய் மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாது.
எல்ஜி கொடுக்குறோம், எல்ஜியில் இருக்கிற ஒரு பையர் இன்னொரு கம்பெனிக்கு போகிறாரு, அவரும் இன்னொரு கம்பெனிக்கு போகிறாரு. அப்படியே போய் அவங்களே பிடிச்சி கொடுத்து ஆடுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா. சார் இங்கே எத்தனை டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து இதில் வந்து சாமி நாங்கள் வந்து ஜென்ரல் இன்ஜினியரிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஜென்ரல் இன்ஜினியரிங் எல்லா ப்ராடக்ட் உள்ளே வந்துருங்க. மெயினாக வந்து ஸ்க்ரூ கம்ப்ரஸருக்கு வர ஸ்பேர்ஸ் நிறைய பண்ணுறோம். ட்ரிம்ஸ் ஸ்க்ரூ கம்ப்ரஸர்னு தெரியும் உங்களுக்கு, கம்ப்ரஸரில் ஸ்க்ரூ கம்ப்ரஸர்னு இருக்குது. அதுக்கு வர ட்ரிம்ஸ் நிறைய பண்ணுறோம். அதில் ஒரு 200 வெரைட்டிஸ் காமெண்ட் இருக்குது. அப்புறம் வால்வ் இண்டஸ்ட்ரி இருக்குன்னா ட்ரிங்கிங் பர்பஸ் வால்வு, ஏர் வால்வு சப்ளை பண்ணுறோம், அதில் ஒரு 200 காமெண்ட் இருக்கும். அப்புறம் ஜென்ரல் இன்ஜினியரிங் ஃபோர்த்திங்லாம் பண்ணுறோம், அதில் ஒரு 10 200 காமெண்ட் இருக்குது. ஒரு 600 ப்ராடக்ட் பண்ணிட்டு இருப்போம். ப்ராடக்ட் இல்லை, காம்பனண்ட். சார் நீங்கள் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணீங்க? லேபராக இருந்தாலும் சரி. சாமி நிறைய ப்ராப்ளம் டெய்லி ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ப்ராப்ளத்தை டெய்லி டே பை டே ப்ராப்ளம் இருக்குது, இல்லாமலாம் இருக்காது. டெய்லியும் அதை சார்ட் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டும். ஒன்று லேபர் சைடில் ப்ராப்ளம் வரும், மெஷின் சைடில் ப்ராப்ளம் வரும், ஃபினான்ஷியல் சைடில் ப்ராப்ளம் வரும், ஆர்டர்ஸ் இல்லாமல் இருக்கும், ஆர்டர்ஸ் வரும். எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணி எப்படி கொண்டு போகணும் அப்படி கொண்டு போகணும். வேறு என்ன டவுட் இருக்குது? அது டெய்லி ப்ராப்ளம் இல்லாத நாளே கிடையாது. எல்லா மனுஷனுக்கும் ப்ராப்ளம் இருக்குது. சார்ட் அவுட் பண்ணணும் உட்காந்து, சரியா? பக்காவாக ஷார்ட் அவுட் பண்ணி எப்படி கொண்டு போகிறது ரெகுலராக இருக்கும். அதில் உள்ள குவாலிட்டியில் ப்ராப்ளம் வரும், வராலாம் சொல்லவே முடியாது. 100% நம்ம இருக்க முடியாது. 99% வந்தாலும் அது ப்ராப்ளம் இருக்குது. அந்த 5%க்கு ப்ராப்ளம் இருக்கிறத சரி. ஸோ டெய்லியும் ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு நாளைக்கு மேன் பவர் ஷார்ட்டேஜ் வரும், ஒரு நாளைக்கு மிஷின் ப்ராப்ளம் வரும். என்ன தான் நம்ம மெயின்டெனன்ஸு பக்காவாக போட்டு எல்லாம் எடுத்து வச்சாலும் திடீர்னு பவர் கட் ஆகுது. அன்றைக்கி நம்ம சப்ளையர்கிட்ட கமிட் கொடுத்துருப்போம், அது ஒரு ப்ராப்ளம் தான். அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன் நீ கொடுத்து டைமுக்கு கொடுக்கன்னு சொல்லி டைமுக்கு ஏன் வரல, அது ஒரு ப்ராப்ளம் தான் பார்த்தீங்கன்னா. அதனால் டெய்லி ப்ராப்ளம் ஃபேஸ் அவுட் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதுதான். வர ப்ராப்ளம் சொன்னீங்க இந்த சிஎன்சி மிஷின் வந்து ஒரு விட்டுட்டு போன கம்பெனி வந்து அப்படியே வாங்கணும். ஆமாம் சாமி, அவங்க சொல்லுங்கள். உங்களுக்கு சிஎன்சி மிஷினை பற்றி நாலேஜ் இருந்துச்சா? கண்டிப்பாக சிஎன்சி நாங்கள் படித்தது மெக்கானிக்கல் தான். அதனால் வந்து எனக்கு ஜென்ரலாக பேசிக் நாலேஜ் இருக்குது. அதை பட் சிஎன்சிக்குள்ளே போய் நம்ம ஒர்க் பண்ண முடியாது. பேசிக் நாலேஜ் தெரியும் பார்த்தோம்னா. இந்த மிஷின் இப்படி தான், இந்த இப்படி தான் சொல்லி அதுக்கு தகுந்த ஆளுகளை நம்ம எடுத்துக்க வேண்டியது. உங்கள் மாதிரி பசங்க இருக்காங்க, எடுத்துக்கலாம். அது ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. அது பார்த்தோம்னா சரியா? நாலேஜ் இப்போ கம்பெனியில் மொத்தம் எவ்வளோ சிஎன்சி மிஷின், எவ்வளோ ஃபோர்ஜிங், எவ்வளோ லேத்து போட்டுருக்கு, எவ்வளோ வேலை செஞ்சுட்டு இருக்கு? எனக்கு சிஎன்சி லேத்து பார்த்தீங்கன்னா 6 லேத்து இருக்குது. சிஎன்சி லேத்து சரியா? அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாமே. சிஎன்சிங்கிறது வந்து கம்ப்யூட்டர் நியூமரிக் கண்ட்ரோல். அது வந்து லேத்து, சாதா லேத்து தான். அது சிஎன்சி ஆப்ரேஷன் இதனால சிஎன்சினால நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம், சரியா? ஓகே. அதனால் வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் மிஷினிங் சென்டர்னு பார்த்தீங்கன்னா மில்லிங் மிஷின் 2 மில்லிங் மிஷின் இருக்குது. அது போக 2 கன்வென்ஷனல் மில்லிங் இருக்குது, ஒரு டிஆர்எம் மில்லிங் இருக்குது. அது போக ஒரு விடிஎல் இருக்குது, வெர்டிக்கல் டர்னிங் சென்டர்னு சொல்லுவாங்க. எல்லாமே டர்னிங் தான், லேத்தும் டர்னிங் தான். அது ஹரிஜாண்டலாக பண்ணி இது வெர்டிக்கலாக பண்ணும், சரியா? அது பார்த்துருப்பீங்க எல்லாரும். எனக்கு மொத்தமாக 9 10 11 மிஷின் இருக்குது. இந்த மாதிரி மிஷின். அது போக சென்டர் லேத்துன்னு சொல்லிட்டுருந்தா கன்வென்ஷன் சென்டர் லேத்து ஒரு 5 லேத்து இருக்குது. அது போக போர்ட்டிங்கில் ஒரு 6 மிஷின் இருக்குது போர்ட்டிங்கில், சரியா? வேறு என்ன வேணும் உங்களுக்கு? அதாவது இப்போ வரைக்கும் நீங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்கும் சார், அது நீங்கள் வந்து பெஸ்ட்டாக இப்படி பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெமரபுளாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் சார்? தம்பி நாங்கள் பண்ணது ப்ராஜெக்டாக பண்ண கிடையாது. எல்லாம் ப்ராடக்ட்டுக்கு ட்ரிம்ஸ் தான் பண்ணி கொடுத்தோம். ஸோ ஒவ்வொரு ட்ரிம்ஸும் எல்லாமே மெமரிஸில் உள்ள இருக்கிற பண்ண மாதிரி பார்த்தோம்னா எல்லா ஒரு ப்ராடக்ட்டும் பார்த்தோம்னா எந்த ஒரு ப்ராடக்ட்டுக்கு வர ட்ரிம்ஸ் பண்ணும்போது அது எல்லாமே புதுசாக தான். நம்மளுக்கு எல்லாமே டெய்லி டே பை டே கற்றுக்கிட்டு தான் இருக்கணும் மாட்டிருக்குது. எல்லாமே ஒவ்வொரு டிசைன் அவர் கொடுக்க. ஏன்னா நம்ம டிசைனுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாம் கஸ்டமரோட டிசைன்ஸ் பார்த்தோம்னா. ஸோ கஸ்டமர் டிராயிங் கொடுப்பாங்க, கஸ்டமருக்கு என்ன நீட்ஸோ அதை தான் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ நம்மளாக புதுசாக ஒன்று இது பண்ணல, இனோவேஷன் பண்ணி நம்மளாக புதுசாக ப்ராடக்ட் பண்ணல. அதுக்கான ஒரு இது வந்து பண்ணி வச்சுருக்கோம். நாங்கள் ஏதோ ப்ராடக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு கம்மிங் ஃபினான்ஷியல் இயருக்கு பார்க்கலான்னு சொல்லி வச்சுருக்கோம். அந்த ப்ராடக்ட் இப்போ சொல்கிறது விருப்பம் இல்லை, அது லான்ச் ஆன பண்ணி சொல்லலாம். அது ஒன்று நெக்ஸ்ட்டு லெவல் அதுதான். நம்ம ப்ராடக்ட் ஏதோ பண்ணுறது வரைக்கும் நம்ம லேபர் சார்ஜ் ஜாப் ஆர்டரே பண்ணிகிட்டு இருக்கிறோம். பார்த்தீங்கன்னா அதை தாண்டி பண்ணலாம். ஒரே செகண்டு கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து நிறையா காம்பனன்ட்ஸ் செய்கிறீங்க, அதுக்கு வந்து டிசைன் வந்து வெளியே இருந்து அவங்க கஸ்டமரே தருவாங்க. அதில் வந்து ரொம்ப அதுக்கு வந்து டை வந்து நம்மளே தான் ப்ராடக்ட். ஆமாம், டை நம்ம பண்ணிக்கணும். டை ரொம்ப சேலஞ்சிங்காக ஒரு டை இருந்தது நம்ம பண்ணுறதுக்கு இப்போ இந்த கம்பெனியோட ஹிஸ்ட்ரியிலேயே அப்படின்னா அது ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட். அது வந்து எனக்கு ஒரு அலுமினியம் காம்பனன்ட் ஒன்று வந்துச்சு எனக்கு. அதில் வந்து கொஞ்சம் கிரிட்டிகாலிட்டி பெரிய ப்ராப்ளமாக இருந்துச்சு. அது ஒரு வால்வோட ஐட்டம் பார்த்தோம்னா. ஸோ அதில் வந்து நிறைய ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கிறோம். அது ஒரு பெரிய சேலஞ்சாக எடுத்து பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அதுக்கு பார்த்தோம்னா அது எல்ஜிக்கு தான். ஓகே. ஈவன் அது ஒரு என்ஆர்வின்னு சொல்லுவாங்க. அது யாருனாலையும் பண்ண முடியல. நாங்கள் கொஞ்சம் கிரிட்டிகாலிட்டி ஃபோர்ஜிங்கில் வந்து நல்லா எடுத்து ஒரு 3 டூலை பண்ணோம். அது ஒரு பெரிய சேலஞ்சிங்காக தான் எடுத்து நம்ம பண்ணோம். அதை ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுறது உங்களுக்கு டைம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கலாம் பார்த்தீங்கன்னா. அது இருக்கும்போது பார்த்தோம்னா அது ஒரு பெரிய ஜாப் தான். மீதியெல்லாம் வந்து சிம்பிளாக நம்ம பண்ணிக்கிட்டோம் பார்த்தோம்னா. நம்மளோட நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது. நம்மளோட டிசைனுக்கு அவங்ககிட்ட கேட்டுக்கலாம், என்ன வேணால் அவங்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அதுக்கு வந்து அவங்க ஒன்றும் பெருசாக சப்போர்ட் பண்ணவில்லை எனக்கு. அந்த டீம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா கண்ணை கட்டி காற்றுல விட்ட மாதிரி விட்டுட்டாங்க பார்த்தீங்கன்னா.
அதுக்கு பின்னாடி நாமளாக சேலஞ்ச் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்தோம். அதுக்கு பின்னாடி நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்தாங்க அவங்களும் பார்த்தீங்கன்னா. அது ஒரு எனக்கு ஒரு சின்ன இதுதான் டேர்னிங் பாயிண்ட் தான் நம்மளுக்கும் பார்த்தோம்னா ஒரு பிஸ்னஸ் தான். சார் எங்களை மாதிரி யங் ஆண்டர்பிரனர்ஸ் வந்து இப்போ வர்றவங்க வந்து மோஸ்ட் ஆஃப் இந்த சாஃப்ட்வேர்ஸ் டெவலப்மெண்ட் அப்படியே போயிடுறாங்க. இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்குள்ளே கால் வைக்க கொஞ்சம் அது நீங்கள் தான் சொல்லணும் பார்த்தோம்னா. எப்படி நானும் எல்லாத்தையும் வரவங்களெல்லாம் என்கரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எல்லாரும் சாஃப்ட்வேரில் போனீங்கன்னா முதல் வந்து மெக்கானிக்கல் வந்து அதாவது முதல்ல இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போய் சிஸ்டத்தில் உட்கார முடியாது. முதல் பேசிக்காக இதுதான். பேசிக் தெரிஞ்சுக்கிட்டு சிஸ்டத்தில் உட்கார முடியும். போய் பார்த்தீங்கன்னா நிறையா பேர்த்துக்கு சொல்கிறேன், அது நீங்களாக இன்னோவேட் பண்ணணும். அதை பார்த்தீங்கன்னா வர ஜென்ரேஷன் தான் பண்ணணும். நம்மளும் பண்ணி சொல்லிட்டு தான் இருக்கிறேன். ஒரு பையன் கூட இங்கேருந்து மெஷின் ஷாப்லேருந்து கொண்டு போய் போர்ட்டிங்கில் விட்டேன். எனக்கு சூடு பார்த்தா கண் சிவப்பாயிடும் அப்படிங்கிறேன். பார்த்தோம்னா என்ன பண்ண அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிஸ் பண்ணாமல் எதுவும் வராது. ப்ராக்டிஸ் பண்ணணும். எல்லாத்தையுமே ப்ராக்டிஸ் பண்ண தான் வர செய்யும். பார்த்தீங்கன்னா நானும் வரவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நிறைய பேர் உங்கள் மாதிரி இன்டர்ன்ஷிப் நிறைய பேர் பசங்க வர்றாங்க. நிறைய பேருக்கு சொல்கிறேன், சும்மா வராங்க 4 நாள் பார்க்குறாங்க போயிடுறாங்க. அதனால் வந்து ரெகுலரைஸாக வர சொல்கிறேன் அவங்களையும். பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நானும் சொல்கிறேன் சாமி, இது வரைக்கும் ஒரு 10-50-100 பேருக்கு நம்மளும் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருப்போம். சார் ஏதாவது ஒரு டைமில் வந்து ஒரு லாஸை ஃபேஸ் பண்ணிட்டு லாஸ்ட்டு அப்போ திருப்பி மேலே எப்படி வந்தீங்க? ஏதோ ஒரு பெரிய லாஸ். அதான் சார் ப்ரோக்ரஸ் அதான் நீங்கள் சொல்கிறதுல அந்த கோவிட் டைமில் கொஞ்சம் ப்ராப்ளம் வந்துச்சு. அது ஓரளவுக்கு ஃபேஸ் பண்ணுற அளவுக்கு வந்துச்சு. நம்ம லெவலுக்கு கீழே போகல. நம்மளோட என்ன சொல்ல பிரேக் ஈவனை டச் பண்ணுற அளவுக்கு போகல. எனக்கு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து அந்தளவுக்கு போல் நான் ஜமாளிச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கான ஃபேஸ் பண்ணுறதுக்கான எனக்கு வாய்ப்புகள் அது வரைக்கும் வரலை. இது வரைக்கும் என்னோட 25 வருஷம் சர்வீஸில் எனக்கு வந்து அந்தளவுக்கு போய் பிரேக் ஈவனுக்கு கீழே போய் நான் வந்து படுத்து எந்திரிச்சது மாதிரி வரல. எனக்கு அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் இருந்துச்சு, அப் அண்ட் டவுன் இருந்துச்சு. கிராப்பில் போட்டால் வரும், ஒரு 20% வரும், பேலன்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தது. அதனால் அந்த எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இன்னும் இது வரைக்கும் வரல. ஆமாம், வராமல் இருக்கிறதுக்கு நான் நம்ம பிஸ்னஸ் இது பண்ணிக்கிறேன். வேணாம் அந்த பேலன்சிங் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. சார் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்கள் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்களா? ஃபேமிலி சப்போர்ட் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட்டுன்னு அப்பா அம்மா நாங்களாம் வந்து பெரிய சின்ன அக்ரிகல்ச்சர் ஃபேமிலி, பெருசாலாம் இல்லை. ஃபினான்ஷியலாக வந்து பயங்கர டைட்டு தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட்டு, அந்த 4 பேர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. அதெல்லாம் மூலியமே வந்தது தான். பெரிய ஃபேமிலி பேக்ரவுண்டுன்னு சொல்ல முடியாது நம்மளுக்கு. எல்லோரும் சப்போர்ட் பண்ணாங்கன்னு பண்ணு அப்படின்னு சொன்னாங்க, அவ்வளோ வேணும். பட் ஃபினான்ஷியலாலாம் வந்து யாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸு மற்றவங்க தான். அப்படியே நான் அப்படியே அந்த பிஸ்னஸோடு வந்தது தான். தேங்க்யூ சார். ரைட், தேங்க்யூ. சரியா? தேங்க்யூ சார்.